வெல்கம் லோட்டஸ் டைரி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து 4:30க்கெலாம் எழுந்தாச்சுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எப்போவுமே நமக்கு ஸ்பெஷலில் பெண்களுக்கு அது என்னவோ தெரியல, இந்த டியூஸ்டே ஃப்ரைடே வந்தால் மட்டும் படபடன்னு அவங்க வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு காலத்துலலாம் வந்து விளக்கு சரி, பாய் போர்வை எல்லாமே சரி, நாங்கள் அந்த ஃப்ரைடே தான் வாஷ் பண்ணுவாங்க அம்மா வீட்டு சைடெலாம். இப்போலாம் பார்த்தா ஒரு நாள் முந்தின நாளே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்றாங்க. காலமும் மாறுது, மனுஷனும் மாறிக்கிட்டு தானே இருக்கிறோம். சரி, அவங்கபடி நம்மளும் மாறிக்க வேண்டியதா அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாச்சுங்க. ஃப்ரைடே முந்தின நாளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சாச்சு. ஸ்டாச்சு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணலை. இன்றைக்கி முருகனுக்கு மட்டும்தானே நம்ம வந்து பூஜை பண்ண போகிறோம். ஸோ முருகனுக்கு மட்டும் வேலி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பன்னீரில் தாங்க எல்லாமே க்ளீன் பண்ணேன். எத்தனை பேருக்கு வந்து முருகன் பிடிக்கும், சிவன் பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு எல்லா சாமியுமே பிடிக்குங்க. நம்மளை படித்தவங்க அவங்க தானே, அவங்க இல்லாமல் எதுவுமே கிடையாது. நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு மிராக்களுமே அவங்க இல்லாமல் கிடையாது. நான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் இதெல்லாம் ரொம்ப நம்புவேன். இது வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் ஹாப்பினா என்னன்னே ஒரு இது வந்துச்சுன்னே சொல்லலாங்க. ஹாப்பினா என்னென்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் தான். அதே போல் தான் உனக்கு வெயிட்டிங், அதுவும் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு பண்ணுறேன். ஆனால் வந்து நான் விளக்கு போடும் போதும் சரி, சாமி கும்பிடும் போதும் சரி, எனக்கு எந்த வேண்டுதலுமே இருக்காது. நம்ம எதுக்கு சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறது என்னையவே அறியாமல் மெய் மறந்து அழுதுடுவேனே சொல்லலாங்க. அது வந்து இந்த கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் மனசுக்குள்ளே. நம்ம ஏதோ காடுகிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேருக்கு இப்படிலாம் தோணுன்னு சொல்லுங்கள். நான் என்ன வேண்டுதலை வச்சுருக்கேன்னு எனக்கே மறந்துடும். அந்த அளவுக்கு போயிடும். சாமியை மட்டுமே அந்த நிமிஷம் வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து எனக்கு கோலத்துலலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதோ கோலம் போடுவேன், போட தெரியாது. பொம்பளை பிள்ளைனாலே கோலம் கற்றுக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு நமக்கு தெரியலேன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இது போட்டு வச்சுட்டேங்க. அதனால் இருந்துட்டு கோலத்தில் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. நான் நல்லா போடுறேன்னு நான் உங்கள்கிட்ட அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு என்னமோ இப்படித்தான் வருது. எத்தனை பேர் என்ன தான் வீடு எல்லாமே க்ளீனிங்காக வச்சுக்கிட்டாலும் இந்த கோலம் மட்டும் நமக்கு வரமாட்டேங்குது. என்ன போல் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறமா நம்ம போட்ட கோலத்தை எப்படி அப்படியே விட்டுட்டு வர்றது, அங்கங்கே நின்று அப்படியே வேறு ஆங்கிளில் நின்றுட்டு வீடியோ எடுத்து பார்க்குறதுல அது ஒரு தனி அழகு தானே. அப்படியே எடுத்தாச்சு. அப்புறம் வானமுமே கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, வெளியில் மட்டும்தான் நான் சாமி கும்பிட்டதை காமிச்சிருப்பேன். இதில் உங்களுக்கு நான் வந்து வீட்டுக்குள்ளே கும்பிட்டதெல்லாம் இன்னும் காமிக்கல. அதெல்லாம் இன்னொரு லாங் வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா லாங் வீடியோ வந்து கண்டிப்பாக பத்தாதுன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் 8 நிமிஷம் வீடியோ போடணும். நான் வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கனால எனக்கு பேசுகிறதுக்கு வரலை. அதுதான் ட்ரூ. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி இதில் பாதி போடலாம், அதில் பாதி போடலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டேங்க. இப்போ இருக்கிறத மட்டும் வெளியில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அதை மட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள், ஓகேங்களா? எங்கேயாச்சும் கொஞ்சம் கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏதோ நான் அவ்வளோ பெரிய எடிட்டர் கிடையாது, அவ்வளோ பெரிய பேச்சாளரும் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நேச்சராக நான் பேசியிருக்கேன், அவ்வளோதாங்க. நான் எங்கேயுமே எடிட் பண்ணியிருக்க மாட்டேன். அது போல் நான் திக்கி பேசியிருந்தாலும் அதை அப்படியே தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். வெளியில் வந்து சாம்பிராணி இதெல்லாம் காமிக்கல, சின்ன சூடை மட்டும் பொருத்தி வச்சுட்டேன். வீட்டுக்குள்ளே போய் நம்ம கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபைனல் லுக்கு இது தான். ஆனால் வந்து நெல் தோரணத்தை எடுத்துக்கப்புறம் என் வாசலே பாருங்களேன், வாசப்படி களை எழுந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. மனசு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, காற்றை நம்ம கையில் பிடிச்சிருக்க முடியாதுல்ல. ஐம்பூதங்கள் எப்படி வரும்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த காற்று அடித்து என்ன ஆயிடுச்சுன்னா, நெல்மணி தோரணத்தில் இந்த நெல் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தால் கூட எனக்கு பரவாயில்ல, அந்த தோரணமே கீழே விழுந்துருச்சு. இந்த சொல்லப்போனால் இந்த தோரணை நான் வந்து எதுக்கு கட்டியிருந்தேன்னா, எங்கள் வீட்டுக்கு நிறைய சிட்டுக்குருவி வருவாங்க. வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெல் தோரணத்தில் இருக்கிற அந்த நெல் இருக்குதுல்ல, அதை தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நம்ம வாசலுக்கு அழகாக இருக்க மாதிரியும் இருக்கும். அதுபோல் நான் வந்து கார்டன் பைத்தியங்க. எனக்கு எந்த ஒரு செடி கிடைச்சாலும் கொண்டு வந்துடுவேன். அதுபோல் இன்றைக்கி வந்து ஊரில் வந்து அம்மா அவங்களும் கேட்டிருக்காங்க. சரி, இந்த வீக்கு கண்டிப்பாக நம்ம ஊருக்கு போகிறது தானே, சரி இங்கே இருக்கிறத அங்கே கொண்டுட்டு போகிறதும், அங்கே இருக்கிறத இங்கே கொண்டுட்டு போகிறதும் இதுதான் எனக்கு வேலைன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேருக்கு இப்படிலாம் இருக்குது, என்ன பண்ணுறது? அக்கா தங்கச்சின்னு பிறந்துட்டா அப்படித்தானே வரும். அப்புறமா ஃபைனலாக நான் அடுப்பில் போட்ட கோலம் அதுதாங்க.
நைட்டு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலான்னு சொல்லி எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். லாஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து வீட்டுக்குள்ளே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலை. இந்த பூவுன்னு ஒன்று எப்படி நான் மறந்தேனே தெரியல. வீட்டில் அவங்களும் கொண்டுட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா மறந்துட்டாங்க போல். நானும் அதை கேட்காமலே விட்டுட்டேன். சரி பூவு இல்லாமல் எனக்கு பூஜை பண்ண எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே வச்சுட்டேன். சரி ஈவினிங் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆகிட்டு அப்படின்ட்டு எப்படியோ விளக்கு மட்டும் வெளியில் ஏற்றியாச்சு அப்படின்னு ஒரு மன திருப்தியோடு முடிச்சுக்கிட்டேங்க. இன்றைக்கி வெத்தலை தீபம் போடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறேன். ஃபைனலாக அந்த செடி எல்லாத்தையுமே நம்ம கார்டனில் நிறையா வந்து கழிச்சு விட்டாச்சு. கார்டன் செடி இல்லாமல் நல்லாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறது, இனி மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிடும், மறுபடியும் வந்து ப்ளஸ்ஸாக பூ பூக்க ஸ்டார்ட் ஆகிடும். அதனால தாங்க வந்து வெட்டி விட்டாச்சு. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.